அரசியல் பார்வை பார்த்துருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது, நீங்கள் விஜய் ஆர்ப்பாட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வந்து அரை மணி நேரம் பேசிட்டு போயிட்டாரு, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு சூப்பரான பதிலை சொல்லியிருக்காரு. இதுக்கு உண்மையாகவே விஜயை பாராட்டி ஆகணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலகட்டமாக இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த போன்று பயங்கரமாக பிரபலமாக இருக்கிற கட்சிகள்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்போவுமே போராடும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கம்முன்னு அமைதி காக்குறாங்க. அதிமுக கூட பெருசாக போராடல. ஆனால் என் தம்பி விஜய் வந்து போராடியிருக்கான், களத்துக்கு வந்திருக்கான். இதே ரொம்ப பெரிய விஷயம், குறிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆகணும். குறிப்பாக யாருமே வராமல் இருந்த அந்த நேரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு வந்து என் தம்பி நிற்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுக்கு நான் அவனுக்கு ஆதரவு கொடுத்தே ஆகணும். இதை போய் விமர்சனத்துக்குள்ளாக்கிட்டு 10 நிமிஷம் தான் நின்னா, 20 நிமிஷம் தான் நின்னா அப்படின்லாம் சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா பெரிய பெரிய கட்சிகள் மக்கள் பாதிப்படையும் போது வந்து போராடுற கட்சிகளே முதல்வருக்கும் குறிப்பாக வந்து திமுகவுக்கு பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. ஒருவேளை வந்து நம்ம முதலாளி கோச்சிக்கிடுவார், நம்ம போய் பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு நின்னா கோச்சிக்கிடுவார் அப்படின்னு மறைமுகமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியையும் விடுதலை சிறுத்தைகளையும் அண்ணன் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு. அவங்கெல்லாம் வந்து போராட வேண்டிய முக்கியமான கட்சிகள், அவங்களே அமைதி காக்கும்போது இப்போ கட்சி தொடங்கிட்டு குறிப்பாக மக்கள் பலத்தோடு இருக்கிற விஜய் வந்து இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இது ஒரு தீர்வாகவும் அமையும். ஸோ குறிப்பாக இந்த காரியங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னோடய ஆதரவு விஜய்க்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.